Taste the Daily. சென்னை வண்ணாரப்பேட்டை அருகே உள்ள செயற்கை நீரூற்று உரிய பராமரிப்பு இல்லாததால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வண்ணாரப்பேட்டை வள்ளலார் நகர் மேம்பாலம் அருகே செயற்கை நீரூற்றை முறையாக மாநகராட்சி நிர்வாகம் பராமரிக்காததால் நீர் பாசை பிடித்தும் குப்பைகள் மிதக்கும் நிலையில் உள்ளது. இதனால் கொசுக்கள் உற்பத்தியாகி சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு வெற்று விளம்பரத்திற்காக திட்டங்களை தொடங்கிவிட்டு அதை பராமரிப்பதில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குடியரசுத் தலைவர் எழுப்பிய 14 முக்கிய கேள்விகள் மீது அனைத்து மாநிலங்களும் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாநில சட்டப்பேரவை அனுப்பும் மசோதாக்கள் தொடர்பாக 30 நாட்கள் முதல் 3 மாதங்களுக்குள் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் என்றும் ஆளுநர்கள் முதல் முறையாக அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் மீது 3 மாதங்களுக்குள் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த தீர்ப்பு தொடர்பாக 14 கேள்விகளை எழுப்பிய குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திடம் தெளிவுரை கோரினார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி குடியரசுத் தலைவரின் கோரிக்கைகளுக்கு மத்திய, மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை ஜூலை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். கள்ளக்குறிச்சி அருகே அரசு சார்பில் நடத்தப்பட்ட குறைதீர்ப்பு முகாமிற்காக அரசு பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. குதிரைச்சந்தல் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் குறைதீர்ப்பு முகாம் நடத்தப்பட்டது. இதன் காரணமாக அப்பள்ளியில் பயிலும் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு வெற்றி விளம்பரத்திற்காக நடத்தப்பட்ட முகாமிற்காக மாணவர்களின் கல்வியை பாதிக்கும் வகையில் விடுமுறை அளித்த சம்பவம் பெற்றோரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.